இன்று பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறுக்கு என்று ஒரு சிறப்பான பெயர் இருக்கிறது. என்ன பெயர்? இந்த ஞாயிறுக்கென்று ஒரு சிறப்பான பெயர் இருக்குது. அது என்ன பெயர்? என்னப்பா? மௌனம் காக்கும் ஞாயிறு. எல்லாம் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்ன ஞாயிறு இந்த ஞாயிறு? இறை அழைத்தல் ஞாயிறு. என்ன ஞாயிறு? இறை அழைத்தல் ஞாயிறு. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்? நல்லாயன் ஞாயிறு. என்னது? நல்லாயன் ஞாயிறு. நல்லாயன் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் கண்ணுக்கு வர்றது என்னது? என்ன இமேஜ் கண்ணுக்கு வருது? நல்லாயன் சொன்ன உடனே என்னவா? ஏசு குச்சோட வர்றாரு. யார் அடிக்க போகிறாருன்னு தெரில. அவங்கள தான் முதல்ல அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்ல ஆயன் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய அறிவு கண்ணுக்கு அகக்கண்களுக்கு தெரிவது என்ன? ஏமா அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்ததே இல்லையா? அந்த நல்லாயன் ஃபோட்டோவை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஆட்டை தூக்கி என்ன போட்டிருப்பாரு? தோல் மேலே போட்டிருப்பாரா இல்லையா? அவர் தான் குட் ஷெப்பர்ட், அவர் தான் நல்ல ஆயன். எனவே இன்று நாம் நல்லாயன் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இந்த யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பேசுது? இந்த நல்லாயரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் எதற்காக நல்லாயன்? வெறும் ஆயன் சொல்லியிருக்கலாம், டீச்சர்னு சொல்லியிருக்கலாம். டீச்சர் எதற்காக? நல்ல டீச்சர். பாட்டு பாடுறாங்க, நல்லாவா பாடுறாங்க? நல்லா பாடனாலும் பண்ணுறோம். நான் பாடுவேன், நல்லா பாடுவேன் அப்படின்றது வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நான் பாடுவேன்னு சொல்கிறதுக்கும் நான் நல்லா பாடுவேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நான் விளையாடுவேன்னு சொல்கிறதுக்கும் நல்லா விளையாடுவேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு டீச்சர்னு சொல்கிறதுக்கும் நான் ஒரு நல்ல டீச்சர்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அது மாதிரி ஆயன்னு சொல்லியிருக்கலாம். எதற்காக நல்ல ஆயன் என்று சொன்னார்? ஏன் என்று பார்க்கும் பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் முதல் பகுதியில் நாம் வாசிக்கிறோம், ஆயன் மட்டும்தான் நுழைவு வாயில் வழியாக வருவான், மற்றவர்களெல்லாம் எப்படி வருவாங்க? எகிரி குதித்து உள்ளே வருவார்கள். அந்த காலத்தில், அதாவது யூத சமுதாயத்தில் அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்தில் ஆயர் என்றாலே என்ன அர்த்தம்? அவர்கள் திருடர்கள், கொள்ளையர்கள், கொள்ளையடிப்பவர்கள் என்று அர்த்தம். அதனால தான் ஏசு என்ன பண்ணுறாரு? நானே நல்ல ஆயன், எனக்கு முன்னாடி நிறைய கெட்ட ஆயர்கள் இருந்திருக்கிறார்கள், கருப்பு ஆயன்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் ஒரு மான் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக புல்லுனா தின்னுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது பிறந்ததுலேருந்து ஒரு 3 வருடங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அது எந்த ஒரு ஆபத்தையுமே பார்த்ததே இல்லை. அது இது வரைக்கும் எந்த ஒரு புலி, சிறுத்தை, சிங்கம் எதையுமே பார்க்கல, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் நின்றுச்சு. இது தெறிக்க ஓடுது. அந்த சிங்கம் என்ன பண்ணுது? ஓடி கீடி விரட்டி பிடிக்குது, எஸ்கேப் ஆகுது, பிடிக்குது, எஸ்கேப் ஆகுது. ஒரு வழியாக எஸ்கேப் ஆகி அங்கங்கே அடிப்பட்டு ரத்தம் சிந்திட்டு இருக்குது. எஸ்கேப் ஆகி என்ன பண்ணுது? ஒரு ஆறு ஓரமாக ஒளிஞ்சிக்கிருச்சு. போயிட்டு பொறுமையாக அப்படியே அந்த ஆற்றுல தண்ணி குடிக்குது. தண்ணி குடிக்கும் பொழுது என்ன இருக்கும்? தண்ணியில், ஆற்றுல என்ன இருக்கும்? மீன் இருக்கும், முதல்ல இருக்கும், எல்லாமே இருக்கும். முதல்ல வந்துச்சான் திடீர்னு. முதல்ல ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கஷ்டப்படுறியா, ரொம்ப அடி வாங்கிட்டியா, கவலைப்படாத, நீ இங்கேயே இது, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மான் திரும்பி பார்த்துச்சான். சரி போகலான்னு திரும்பி பார்க்கும்போது என்ன நடக்குது? அந்த சிங்கம் அங்கேயே நிற்குது, போகாமல் இந்த மானை தேடிட்டு இருக்குது. அதனால் இந்த மானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பி என்ன பண்ணிச்சான்? முதல்ல சொல்லிச்சான், நீ ஏன் அங்கே கஷ்டப்படுற, தண்ணிக்குள்ளே வந்துரு, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த மான் என்ன பண்ணிச்சான்? நம்ம வாழ்க்கையில் பார்த்த முதல் ஒரு நல்ல மனிதர் யார்? இந்த முதல்ல தான். இவர்கிட்ட போனால் நம்ம சேஃபாக இருப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான்? தண்ணிக்குள்ளே போயிடுச்சான். தண்ணிக்குள்ளே போனால் என்ன ஆகிட்டு இருக்கோம்? அவ்வளோதான். முதல்ல என்ன பண்ணிருச்சு? எனவே நாம் சில நேரங்களில் நல்ல ஆயர்களுக்கும் கருப்பு ஆயன்களுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாமல் என்ன பண்ணிட்டுறோம்? யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டாங்கன்னா போய் என்ன பண்ணிடுறோம்? பக்கத்தை போய் உட்காந்துக்கிறோம். எது சரி எது தவறு என்று நம்மால் ஆராய்ந்து கொள்ள முடியவில்லை. பைபிள் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, கருப்பாயன்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். எடுத்து வாசிங்க, பைபிள் எடுங்கம்மா. பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 34. எசேக்கியேல் 34 3வது வசனம் வாசிங்க சத்தமா. நீங்கள் கொழுப்பானதை உண்டு, ஆட்டு மயிராடையை உடுத்தி,
மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், ஆனால் மந்தையையோ மெய்ப்பது இல்லை. நீ நல்ல கொழுத்த கன்றை சாப்பிட்ற, அதிலிருந்து எவ்வளவு பயன்களை நீ பெற முடியுமோ அவ்வளவு பயன்களை நீ பெற்றுக்கொள்கிறாய், ஆனால் மந்தையை நீ மெய்ப்பதே கிடையாது. அவர்கள் தான் யாரு? கருப்பு ஆயன்கள். அடுத்து வாசிங்கம்மா, 4வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தவறியவற்றை திரும்ப நீங்கள் கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை, ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நீங்கள் நடத்தினீர்கள். ஒரு ஆயன் தன்னுடைய பணியிலிருந்து தவறி போகின்றான், அவன்தான் கருப்பாயனாக இருக்கின்றார். தன்னுடைய மந்தையில் ஒரு ஆடுக்கு உடம்பு சரியான என்ன பண்ணியிருக்கணும்? இவர் வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போயிருக்கணும். அவன்தான் ஒரு சிறந்த ஆயன். வழி மாறி எங்கேயாவது போயிட்டு இருந்துச்சு என்ன பண்ணியிருக்கணும்? போயிட்டு கூட்டிட்டு வந்திருக்கணும். அவன்தான் ஒரு சிறந்த ஆயனாக இருக்கின்றான். ஆனால் நம்ம விவிலியத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? கருப்பு ஆயன்களாக இருந்திருக்கிறார்கள். மந்தையை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. தங்களுடைய சுயநலத்தால் தங்களை மட்டுமே பேணி வளர்த்து கொண்டார்கள். ஆனால் மந்தையை அவர்கள் விட்டு விட்டார்கள். அதனால் இயேசு என்ன சொல்கிறாரு? அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்படியே 11வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம், எசேக்கியேல் 34:11. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை பேணி காப்பேன். ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? யாராவது ஒருத்தராவது நமது மந்தையை பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு பார்க்குறாரு. ஆனால் யாருமே வரல, ஒருத்தர் கூட ஒழுங்காக இல்லை. நாமும் சில நேரங்கள்லாம் பண்ணுவோம், இவன் நல்லா பார்த்துப்பான், இப்படி பார்த்துருப்பான். ஆனால் நினைத்ததற்கு எதிர்மாறாக தான் அமைந்திருக்கும். இன்றும் அப்படி தான் இருக்கிறது. அதனால தான் நான் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? நானே என் மந்தையை பேணி காப்பேன் என்று சொல்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார். வாசிங்கம்மா, எரேமியா புத்தகம். வேறு யாரும் பைபிள் வச்சில்லையாம்மா? அவங்க டெஸ்கில் பைபிள் இருக்குமே, கொஞ்சம் எடுத்து புரட்டலாம். பைபிளை புரட்டினீங்கன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம்னா வேணாம் ஃபாதர், இது இருக்கிற ஆசீர்வாதம் போகணுன்னு அப்படி விட்டுடலாம். வாசிங்கம்மா, எரேமியா புத்தகம் 3வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை என்ன சொல்கிறாரு? என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் அப்புறம் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். ஆண்டவர் நானே என் மந்தைகளை பேணி காய்ப்பேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற நல்ல ஆயன்களை உங்களுக்கு அனுப்புவேன், அவர்களே உங்களை வழி நடத்துவார்கள், முன்மதியோடு வழி நடத்துவார்கள். எனவே நமக்கு ஆயனுக்கும் ஒரு ஆடுகளுக்கும் உள்ள உறவை பற்றி நம்ம பைபிளில் நிறைய இடத்துல வாசிக்கிறோம். பைபிளில் தொடக்க நூலிலிருந்து கடைசி புத்தகம் வரைக்கும் ஆடுகள் ஆயன்கள் இவர்களுக்குள்ள உறவானது ரொம்ப பிணைக்கப்பட்ட உணவாக இருக்கிறது. முதலில் ஆடு மேய்த்தவர் யார்? பைபிளில் முதல்ல அவர் தான் ஆடு மேய்க்கிறார். யாருமா? யார் வாசிக்கிறான்? யார் மேய்க்கிறான்? ஆபேல் தான் என்ன பண்ணுறாரு? ஆடு மேய்ப்பவராக இருக்கின்றார். தொடக்க நூல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். என்ன பண்ணுறாரு? ஆபேல் பிறக்கின்றார். ஆபேல் ஆடுகளை மேய்ப்பவனாக இருக்கின்றான். ஆபேலை தொடங்கி ஆபிரகாம், மோசே, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? ஆடுகளை மேய்ப்பவர்களாக, மந்தையை மேய்த்தவர்களை அரசர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? ஒரு நல்ல மேய்ப்பன் தனது மந்தையை அறிந்தவனாக இருக்க வேண்டும், தன் மந்தையோடு நல்ல உறவில் இருப்பவனாக இருக்க வேண்டும், தன்னுடைய மந்தைக்காக உயிரையே கொடுப்பவனாக இருக்க வேண்டும். அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக காண்பிக்கின்றது. முதலாவது எடுத்து வாசிங்க, யோவான் 10:14. என்ன போட்டிருக்கு? யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். ஆயன் மந்தையை அறிந்திருக்க வேண்டும், மந்தை ஆயனை அறிந்திருக்க வேண்டும். மந்தைக்கு தெரியணும் எது ஆயன், நம்மளுடைய ஆயனுடைய குரல் யார், எது வெளியாளுடைய குரல். மந்தைகள் தன்னுடைய ஆயனுடைய குரலுக்கு மட்டும்தான் என்ன பண்ணோம்? செவி கொடுக்கும். மற்ற ஆயன் நம்ம என்ன பண்ணாலும் அது திரும்பி கூட பார்க்காது. எனவே ஆயன் மந்தையை அறிந்திருக்க வேண்டும், மந்தை ஆயனை அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருத்தல் என்பது சும்மா சாதாரணமாக பேரை தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது.
அவங்க பற்றின முழு விவரங்களை ஆயன் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆடுக்கு எப்போ சாப்பாடு போடணும், எப்போ தண்ணி கொடுக்கணும், எப்போ என்னென்ன பண்ணணும், எல்லா விஷயங்களும் அறிந்திருப்பவன் தான் ஒரு சிறந்த ஆயனாக இருக்கின்றான். எனவே ஒரு ஆயனாக இருக்கக்கூடியவன் மந்தையை அறிந்திருப்பவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது 10:4 இறை வார்த்தை என்ன போட்டிருக்குமா? 10வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை, தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். பின்னாடி இல்லை, முன்னாடி போகிறாரு. அப்புறம் ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயனுக்கும் மந்தைக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருக்கிறது. என் ஆயன் இப்படி தான் என்னை அழைப்பார், என் ஆயன் இங்கே தான் என்னை கூட்டு போவார். அந்த ஆயனுக்கு தெரியும், நான் எங்கே போனாலும் மந்தைகள் என்னை பின்தொடரும். அவர்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். அறிதலோடு மட்டுமல்லாமல் ஒரு உறவும் இருக்க வேண்டும். இறுதியாக பார்க்கும் பொழுது 10:11 என்ன சொல்கிறாங்க? 10:11, நல்லாயனானே, நல்லாயர் ஆடுகளுக்காக என்ன பண்ணுவார்? தம் உயிரையே கொடுப்பார். தனது மந்தைக்காக, தனது மந்தை ஆபத்தில் இருக்கும் பொழுது, ஒரு ஓனாயோ நரியோ, ஒரு சிங்கமோ சிறுத்தையோ புலியோ தனது மந்தையை அது அட்டாக் பண்ண வரும்பொழுது என்ன பண்ணுவார்? அவர் ஆயன் ஓடி போவாரா? ஓடி போவர் தான் கருப்பு ஆயன், கூலி ஆட்கள். ஆனால் தனது சொந்த ஆயன் என்ன பண்ணுவார்? சண்டை போடுவார். தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து தனது மந்தையை காப்பாற்றுவார். அந்த நேரத்தில் தனது உயிரே போனாலும் தனது உயிரையே தியாகம் பண்ணுவதற்கும் ஒரு சிறந்த ஆயன், ஒரு நல்ல ஆயன் தயாராக இருப்பார். எனவே ஒரு ஆயனாக இருக்கக்கூடியவன் யார்? அந்த ஆயன் என்று பார்க்கும் பொழுது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருத்தருமே ஆயனாக இருக்க வேண்டும். திருமுழுக்கு யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் திருச்சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறீர்களோ, எல்லோருமே ஆயனாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் எப்படிப்பட்ட ஆயனாக இருக்கிறேன்? நான் ஒரு சிறந்த ஆயனாக இருக்கிறேனா அல்லது கருப்பு ஆயனாக இருக்கின்றேனா? நான் ஆயன் என்ற பெயரில் ஒரு போர்வையை போர்த்தி வாழ்கின்றேனா அல்லது நல்ல ஆயனாக நான் வாழ்வதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்கின்றேன்? அந்த வரம் வேண்டி இத்திரு